ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. இன்றைய தினம் ஆண்டாள் அம்மா அவங்களுக்கு என்ன பறை வேணும்னு கேட்க போறாங்க. பகவானும் பார்த்துட்டு கேட்குறான், ஆமா ஆண்டாள், நீ பாசுரத்துலேருந்தே சொல்லிட்டு வரியே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு. உனக்கு என்னம்மா வேணும்? உலக சம்பத்து வேணுமா, பணம் வேணுமா, பொருள் வேணுமா அப்படின்னு பகவான் என்னென்னமோ கேட்குறான். அப்போ ஆண்டாள் அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேற ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்றது இந்த பாசுரத்துல வருது. ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, மானுடா, நீ இந்த கற்பக விருட்சத்திற்கு அடியில் இருக்கிறாய். ஈசன் தான் கற்பக விருட்சம். நீ விரும்பியது எல்லாம் கிடைக்கும். ஆகையால் எச்சரிக்கையாக இரு. அழிந்து போகின்ற உலக பொருட்கள் எதையும் கேட்காதே அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னதற்கிணங்க ஆண்டாள் அம்மா இந்த பாசுரத்துல என்ன பறை கேட்கிறாங்கன்றத பார்க்கலாம். இந்த பாசுரம் எப்படி வருது அப்படின்னா, அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் 29. சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியேன் போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆச்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இந்த பாசுரத்துல ஆண்டாள் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து, ரொம்ப விடியற் காத்தால பகவானே நாங்க உன்னை சேவிக்கிறோம், வணங்குறோம். ஏன்னா வாழ்க்கையோட ஆரம்ப நிலையிலேயே நம்ம பக்தி பண்ணி பழகிக்கணுமா. எப்படி ஒரு நாளோட ஆரம்பத்துல விடியற் காத்தால வருதோ அந்த மாதிரி நம்ம பகவான ஆரம்பத்திலே பக்தி பண்ண கத்துக்கணும். அதனால சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. அதோட கூட அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்றாங்க, இரவு கழிந்து பகல் வரும் வேளை சந்தியா வேளைகளில் இறைவனை நினைப்பது மிகவும் நல்லது. இயல்பாகவே அந்த நேரங்களில் மனம் தூய்மையாக இருக்கின்றது அப்படின்னு அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொன்னதற்கிணங்க ஆண்டாள் அம்மாவும் விடியற் காத்தால பகவானை நினைக்கிறாங்க. உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். உன்னோட பாத கமலங்களில் திருவடிகளை நான் போற்றும் பொருளை நீ கேட்பாயாக. நான் எதற்காக உன்னை போற்றுறேன், எதற்காக உன்னை வணங்குகிறேன், அதனுடைய பொருளை நீ கேட்பாயாக. ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, இறைவனுடைய திருநாமத்தை ஓதுவதால் ஒருவன் பெரும் நன்மை அடைகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டாள் அம்மாவும் நான் உன்னை வணங்குறேன், உன்னை பக்தி பண்றேன், உன்னை போற்றி பாடுறேன், உன்னோட திருநாமத்தை சொல்றேன்னா அதற்கு பெரு நன்மை இருக்குல்ல, அந்த பொருள் அதை நான் என்ன கேட்க போறேன்றத நீ கேளுப்பா அப்படின்னு. ஏன் பகவானுக்கே தெரியாதா? ஏன் கேட்க சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கேட்டாதான் பகவான் கொடுப்பானா. அதனால ஆண்டாள் அம்மா நீ கேளு, நான் என்ன கேட்க போறேன்றத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அம்மா சொல்றாங்க. பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ அப்படின்னா, மாடு மேய்க்கிற ஆயர் குலத்துல பகவான் பிறந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நாங்க ஒன்னும் நீ துவாரகாக்கு போய் ரொம்ப பணம் வச்சிருக்க, செல்வம் வச்சிருக்க கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்கல. நாங்க நந்தகோகுலத்துல மாடு மேய்க்கிற குலத்துல பிறந்த நந்தகோபரோட பிள்ளையான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறோம். ஏன்னா ஒருவேளை பகவான் துவாரகா கிருஷ்ணரா இருக்கிற மாதிரி இவங்க கற்பனை பண்ணி அவர்கிட்ட கேட்டாங்கன்னா பணத்து மேல ஆசை போயிடுமோன்றதுக்காக அவர்கிட்ட ரொம்ப ராஜாவா இருக்கிற பகவான்கிட்ட கேட்கல, யசோதை நந்தகோபரோட குழந்தையா இருக்கிற பகவான்கிட்ட கேட்கிறோம். அதனால எங்களுக்கு பணத்து மேலேயோ உலக விஷயங்கள் மேலேயோ நாட்டம் இல்லைன்னு சொல்ற விதமா பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து அப்படின்னு ஆண்டாளம்மா எழுதுறாங்க. மேலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, கோகுலத்தில் வசித்திருந்த நந்தன் கள்ளக்கபடம் இல்லாத சரள சுபாவமே வடிவெடுத்தவர். ஆதலால் தான் அவர் வீட்டில் பகவான் சேர்ந்து வளர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டாள் அம்மா சரள சுபாவமா இருக்கிறதோட முக்கியத்துவத்தை சொல்லும் விதமாகவும் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது.
குற்றேவல் அப்படின்னா அடிமை தொண்டு அப்படின்னு சொல்லலாம். பகவானுக்கு தொண்டாற்றணும், அவரோட அடியாளா அவரோட சேவகரா நம்ம இருக்கணும்ன்றதுக்காக குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது, எங்களோட அடியார்களாகிய நாங்க செய்யற இந்த சிறு சிறு வேலைகள் எல்லாம் நீ கண்டிப்பா ஏத்துக்கணும் பகவானே. குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது, நீ எங்களை அடிமையாக கொண்டு அருள் புரிய வேண்டும், உனக்கு தொண்டாற்றும்படி எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும்னு கேட்பதற்காக இப்படி ஆண்டாள் சொல்றாங்க. ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு, நல்லவன் ஒருவனிடம் உன்னுடைய குடும்ப காரியங்களை ஒப்படைத்தால் அவன் அதை முறை தவறி கையாளவே மாட்டான். கடவுள் நலன் அனைத்தும் உடையவர், உன்னுடைய பொறுப்பு அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து விடு, நீ தொண்டனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி பகவானோட தொண்டனா மாறுறப்போ பொறுப்பெல்லாம் பகவான் ஏத்துக்கிறாரு. அப்போ எல்லாத்தையுமே நம்மளோட எல்லா விஷயத்தையும் பகவான் பார்த்துக்குவாரு. நம்ம அவருக்கு சேவகம் செஞ்சு பணிபுரிந்து அவரோட நாமத்தை சொன்னாலே போதும். அதுக்காக குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. அப்புறம் இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. கண்ணா, நீ கொடுக்குற இந்த விஷயமா உலக பற்று, உலக ஆசை, அந்த பணம் இந்த பணம் அந்த வீடு அதெல்லாமா எங்களுக்கு வேணும்னு நாங்க பறையா கேட்போம்? இல்ல கண்ணா, இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. நாங்க வேற ஒண்ணு கேட்க போறோம், அது என்னன்னு நீ கேளு. ஏன் பகவான்கிட்ட இவ்வளோ உரிமையா ஆண்டாளம்மா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் கேட்கறத நீ கொடு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, கடவுளோடு பிணங்கிக் கொள்ள உனக்கு உரிமை உண்டு. இறைவா, என்னை நீந்தானே படைத்தாய், ஆதலால் உனது திவ்ய தரிசனத்தை எனக்கு காட்டு, உன் அருளை கொடு என்று அவரோடு போராடி அருளை பெறுவதற்கு உனக்கு உரிமை உள்ளது அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அப்ப ஆண்டாள் அம்மாவும் உரிமையோட கேட்கிறாங்களாம், இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா, இந்த பறை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அம்மா இப்பதான் சொல்றாங்க. இவ்வளோ நாளா பறை தருவான் சொன்னதை ஆண்டாள் அம்மா இப்பதான் கேட்கிறான். அது என்ன அப்படின்னா, எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாளம்மா கேட்டாங்களாம். இதைத்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வருஷம் ஜனவரி 1 அன்னைக்கு நம்ம எல்லாருமே கல்பத்தரு தினம்னு கொண்டாடுவோம். அப்போ பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் 1886 ஜனவரி 1 இந்த கல்பத்தருவாக இருந்து ஆன்மீக விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அப்ப பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கொடுக்குற அந்த ஆன்மீக விழிப்புணர்வு என்னன்றதுதான் ஆண்டாள் அம்மாவும் இங்க கேட்குறாங்க. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு, நான் இன்னும் எத்தனை பிறவிகள் வேணாலும் பிறக்க தயார் பகவானே. ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு முடிகிறதா இந்த பிறவியும் மறுஜென்மமும் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்க போகுது. அதனால எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு, நான் பிறப்பதற்கு அஞ்சல பகவானே, ஆனா உன் தன்னோடு உன் கூட பிறக்கணும். என்ன நீ பொறன்னு சொன்னீனா, பிறந்துக்கோ இந்த உலகத்துல நீ போ அப்படின்னு சொன்னீனா, நீயும் இப்ப அவதாரம் பண்ணு, உன் கூட சேர்ந்து நான் பிறக்கிறேன், உன்னோடவே நான் இருக்கேன், உன்னோட மட்டும்தான் இருப்பேன், உன் கூட மட்டும்தான் இருப்பேன் இந்த உலகத்துல. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆகும், உனக்கு உற்றவர்கள் ஆகுவோம், உன் கூடவே தான் இருப்போம், உன் நினைப்புல தான் இருப்போம், உன்னுடைய எண்ணத்துல தான் இருப்போம், உன்னை பத்தியே தான் பேசுவோம், உன்னை பத்தியே தான் நினைப்போம், உன்னை சுத்தியே தான் இருப்போம். அதனால பகவானே, உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கே தான் தொண்டு செய்வோம், உனக்கே தான் சேவை பண்ணுவோம் அப்படின்னு ஆண்டாள் அம்மா கேட்டாங்க. அப்போ பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு, இந்த வாழ்வின் குறிக்கோளே பகவானை அறிந்து கொள்வது, அவரை அடைவது, இதுதான் ஆன்மீக விழிப்புணர்வுன்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லி ஜனவரி 1 நமக்கு கல்பத்தரு தினம் அன்னைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றாரு. அப்ப ஆண்டாள் அம்மாவும் அதே தானே கேட்டிருக்காங்க, இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும், எத்தனை ஜென்மம் நான் எடுத்தாலும் பரவாயில்ல பகவானே, உன் கூடவே இருப்பேன், உன்னை பத்தியே நினைப்பேன், உன்னையே தெரிஞ்சுக்குவேன், உன்னையே அடைவேன், உன் கூடவே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அம்மாவும் அதே தான் கேட்குறாங்க. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் அதே தான் நமக்கு தரத்துக்கு தயாரா இருக்காரு. அதனால மேலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, தூய பக்தி உலக சம்பத்து எதையுமே வேண்டாது, தூய பக்தி உடையவன் ஈசா எனக்கு மோட்சம் கீர்த்தி செல்வம் முதலியன வேண்டாம்,
என்னை பிடித்த நோய் போக வேண்டும் என்றெல்லாம் நான் கேட்க போவதில்லை. உன்னிடம் மாறாத பக்தி இருக்கும்படி எனக்கு அனுகிரகம் செய்வாயாகுக என்கின்றான் தூய பக்தன் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அப்போ ஆண்டாளம்மாவும் அன்னைக்கு அதே தான் கேட்டிருக்காங்க. உன் மீது பக்தி, உன்னை பத்தியே நினைக்கணும், உன் கூடவே இருக்கணும்ன்றத எனக்கு பறையா கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலும் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு, எப்போதும் மிக உயர்ந்ததையே நாடு, அதையே தேடு, ஏனெனில் அதில்தான் பேரானந்தம் உள்ளது. அப்ப ஆண்டாளம்மா என்ன இந்த உலக விஷயங்களையா பறையா கேட்பாங்க? உயர்ந்த விஷயத்தை தானே கேட்பாங்க. அதனாலதான் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு, அதுவும் உன் தன்னோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, புள்ளையோட கைய அப்பா புடிச்சுக்கிட்டா விடவே மாட்டாரு. ஒருவேளை நம்ம அப்பா கைய புடிச்சுக்கிட்டாலோ, அதாவது புள்ள அப்பா கைய புடிச்சுட்டா அதை விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்பாவே புடிச்சுக்கிட்டா விடவே மாட்டார்ல. இந்த உதாரணம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார். அதனால ஆண்டாளம்மா அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, உன் தன்னோடு, என்னோட நீ பிறக்கணும்னு நான் சொல்லல பகவானே, உன் கூட நான் பிறக்க போறேன். அப்ப பகவான் எப்பெல்லாம் அவதாரம் பண்றாரோ அப்பெல்லாம் ஆண்டாளம்மா வரத்துக்கு தயாரா இருக்காங்க. அதாவது பகவான் நம்ம கைய புடிச்சுக்கிறாராம். நம்ம அவர் கைய புடிச்சா கூட ஒருவேளை விட்டுருவோம். ஆனா பகவானே நீ என் கைய புடிச்சுக்கோன்றதுக்காக உன் தன்னோடு அப்படின்னு ஆண்டாளம்மா எழுதுறாங்க. மேலும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, கொல்லப்பட்டனுடைய பட்டரை எவ்வளவுதான் அடியுண்டாலும் அது இருக்கும் இடத்தை விட்டு நகர்வது இல்லை. பக்தன் ஒருவன் தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற பக்தி, விசுவாசம், இது போன்ற எல்லா விஷயமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அசையாது உறுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அப்போ பக்தி, பகவான் மீது விசுவாசம் இதெல்லாம் உறுதியா இருக்கணும்னா அதுக்கும் அவரோட அருள் தேவைல்ல. அதனால்தான் ஆண்டாளம்மா உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மேலும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லுவாங்க, உலகின் உறவுகள் நிலையற்றவை, இன்று இருக்கும் நாளை இருக்காது. உனது உண்மையான உறவு அவரோடு, குருதேவர் உடனே அப்படின்னு சொல்லி அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆண்டாளம்மாவும் எனது உண்மையான உறவு உன்னோட தான் பகவானேன்றதுக்காக உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, பக்தன் பகவான் என்னும் சர்க்கரையை ரசித்து அருந்த விரும்புகின்றான், தானே சர்க்கரையாக அவன் விரும்புவது கிடையாது. சரியாக பார்த்தால் லேசான அகங்காரமே அவனை உலகில் வாழ வைக்கின்றது. அந்த பாவனை என்னவென்றால், நான் தாசன், நீ பிரபு, நீ பூரணன், நான் அம்சம், அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்று அவன் கூறுவது கிடையாது. மேலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு, யான் எனது என்பனவற்றை வேண்டுமென்றே கோபியர்கள் தக்க வைத்துக் கொண்டனராம். நான் இல்லாவிட்டால் என் பகவானை யார் கவனிப்பார் என்று அவர்கள் கூறுவார்களாம். இந்த தொண்டனாக உள்ள பாவம் எந்த தீங்குமே விளைவிக்காது. இந்த அகங்காரத்தால் எந்த தோஷமும் கிடையாது. இறை அனுபூதி கிடைத்த பிறகும் இதை பக்தன் தொடர்ந்து வைத்துக் கொள்கின்றான். ஏனெனில் அவன் இந்த உலகத்தில் இருக்கும் வரை பகவத் விஷயங்களிலே அவன் நாட்டம் முழுவதுமாக ஈடுபட இந்த அகங்காரம் உதவி செய்கின்றது. பகவானுக்குரிய தொண்டனாகவே அவன் இருக்கின்றான் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னதற்கிணங்க உனக்கே நாம் ஆட்செய்வோம். இந்த உலகத்துல நான் இருக்கிற வரைக்கும் இந்த பாவம், நீ பூரணன், நான் அம்சம், நீ பகவான், நான் தாசன், இந்த பாவம் ஆண்டாள் கிட்டக்கையும் இருந்ததுனால நான் உனக்கு மட்டும்தான் சேவை பண்ணுவேன், உனக்கு மட்டும்தான் தொண்டனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அகங்காரம் இருந்தது ஆண்டாள் கிட்டக்க. இதனால எந்த தோஷமுமே கிடையாது. இப்படிதான் நம்மளும் இருக்கணும். ஏன்னா பக்தி மார்க்கத்துல பக்தர்கள் அனைவரும் இப்படிதான் இருப்பாங்க. அதனால உனக்கே நாம் ஆட்செய்வோம். அப்புறம் மேலும் ஆண்டாள் சொல்றாங்க, எனக்கு இதை தவிர வேற ஆசையே இல்லைன்னு சொல்லலையாம். இதை தவிர வேற ஆசை இருந்தா பகவானே அதை உன்பால் திருப்பி விடு அப்படின்னு சொல்றதற்கினங்க, மற்றை நம் காமங்கள் மாற்று, எனக்கு இந்த மாதிரி நான் மேற் சொன்ன மாதிரி இருக்கிற ஆசையை தவிர வேற ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா பகவானே அதை உன்பால் திருப்பி விடு, அதை மாற்றி விடு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, தூய பக்தி இருக்க உலக ஆசை ஒன்றுமே வராது. மேலும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லுவாங்க, வேறு தீய எண்ணங்களின் போக்கை பகவான் பால் திருப்பி விடு, அப்போது இந்த மனமே அந்த இஷ்ட தெய்வத்தை பிடித்து கொள்ள ஒரு கருவியாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லியிருக்காங்க.
அப்போ தூய பக்தி இருந்தா உலக ஆசை வரவே வராது. அப்படியே வந்தாலும் அதை பகவான் பால் திருப்பி விடுன்னு சொன்னதற்கிணங்க அதையும் பகவான் தானே அருள் பண்ணணும். அதனால ஆண்டாள் அம்மா சொல்லியிருக்காங்க, மற்றை நம் காமங்கள் மாற்று. இதை தவிர எனக்கு வேற ஏதாவது ஆசை வந்துருச்சுன்னா, வேற ஏதாவது காம எண்ணங்கள் வந்துருச்சுன்னா பகவானே அதை உன் பால் திருப்பி விடு, மாற்றி விடு அப்படின்னு கேட்டு அவங்க பறைய கேட்குறாங்க. இதை விட அழகா அந்த ஆன்மீக விழிப்புணர்வை பத்தி சொல்லவே முடியாது. அதுவும் பக்தி மார்க்கத்துல போறவங்களுக்கு இதுதான் முக்தி, இதுதான் மோட்சம், இதைத்தான் அவங்க மோட்சம்னு சொல்லுவாங்கன்றதுனால ஆண்டாள் அம்மாவும் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய்னு ஒரு பறைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்டக்க கேட்குறாங்க. மேலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, சாதனத்தின் ஆரம்ப திசையில் ஒருவன் பகவத் விஷயங்களை பற்றி படிக்கவும் கேட்கவும் செய்வான். இரண்டாவது படித்தரத்தில் அவன் ஜபம், தியானம், ஸ்தோத்திரம், பஜனை முதலியன செய்கின்றான். மூன்றாவது படித்தரத்தில் அவன் பகவானை தனது அந்தர்யாமியாக உணர்கின்றான். ஒப்பற்ற நான்காம் படித்தரத்தில் பகவானுக்கும் தனக்கும் இடையில் மாறாத பேர் இணக்கத்தை அவன் உறுதிப்படுத்தி கொள்கின்றான் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அப்போ ஆண்டாலும் முதல்ல அவங்க அப்பா பெரியாழ்வார் அவங்க குரு கிட்டக்கேந்து பகவானை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பகவானை பிடிக்க ஆரம்பிச்சு பாவை நோம்புன்னு சத்சங்கத்துல இருந்து பகவானை பத்தியே நினைச்சு சாதனங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லா தோழிகளையும் எழுப்பி சத்சங்கத்துல இருக்காங்க. அப்புறம் பகவானை அந்தராத்மாவாக பார்க்குறாங்க. ஏன்னா சீரிய சிங்காசனத்து இருந்து அப்படின்னு சொல்லி பகவானை ஹிருதய கமலத்துல அமர சொல்றாங்க. ஒப்பற்ற நான்காம் படித்தரமான இந்த 29வது பாசுரத்துல தான் அதை சொல்லியிருக்காங்க. பகவானோட ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம், உன் கூட தான் இருப்போம்னு சொல்லி பகவானோட ஒரு உறவை நட்டு வச்சிடுறாங்க ஆண்டாளம்மா. இந்த மாதிரி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னதே தான் ஆண்டாளும் திருப்பாவையில மொத்தமா பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஆகையால பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் ஆண்டாள் அம்மாவும் சொன்னது எல்லாமே நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு அந்த இவ்வளவு பெரிய ஒரு பறை, பகவானோட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பறை நமக்கும் கிடைக்கணும். இந்த மாதிரி பகவான் கிட்டக்க நம்ம போறதுக்கு ஆண்டாள் அம்மாவும் அருள் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.